ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, 2025ஆம் ஆண்டினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதம் தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள், அதாவது அன்றாட மாற்றங்கள் ஒன்னொன்றுக்குமே முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகள் தான். கிரகங்கள் இல்லை அப்படின்னா யாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக, ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஒருவருடைய முக்காலத்தையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, ஆண்டினுடைய தொடக்கமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2025 பிறந்ததே தெரியல, 11 மாதம் போயிடுச்சு, கடைசி மாதம் வந்தாச்சு. இந்த ஒரு மாதத்தை கடந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷமே, புதிய வருஷமே பிறக்க போகுது. 2026 பிறக்க போகுதுங்க. ஸோ இந்த வருஷம் போனதே தெரியல அப்படி தான் சொல்லணும். ரொம்ப சாதகமாக நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரித்துட்டு இருந்தது. ஆனால் மாதக்கோள்கள் தான் அப்பப்போ உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் திடீர் செலவுகள், உடல்நல பாதிப்புகள், வேலையில் சிக்கல் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவாலாக கூட இருந்திருக்கும். ஆனால் அதே பார்க்கையில் இந்த டிசம்பர் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுலேயே தெளிவாகவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 மே மாதத்துலேருந்து குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ குரு சாதகமாக செயல்பட ஆரம்பித்ததில் இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பான்மையான நெருக்கடிகளில் இருந்து எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நெருக்கடிகளை எல்லாமே எதிர்கொள்கிறதுக்கு இந்த குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்திருப்பார். அதே நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக வேறு இருந்துகிட்டு இருந்தார். அது ஒரு சில விதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது தான், அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் இதே இந்த ஆண்டினுடைய கடைசியாக இருக்கக்கூடிய, அதாவது லாஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நவம்பரும் சரி, பிறக்க இருக்கக்கூடிய டிசம்பரும் சரி, உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பார்த்திங்கன்னா உச்சமாக மாறிட்டார். ஸோ உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் தனுசு ராசினர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படி தான் சொல்லணும். என்னென்ன வழிகளில், நீங்கள் எந்த வழிகளில் முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அது எல்லாமே வெற்றி தான். ஸோ எதுவுமே பண்ணாமல் நான் வீட்டிலே தான் இருக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. சிந்தனைகள் வரலாம், இது செய்யணும், அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்களை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாமே தவிர, ஆனால் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. ஸோ வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். சொத்துக்கள் இருந்த தடைகள் நீங்கும். இது எல்லாமே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பரில் நிச்சயம் நடக்கும். ஆனால் இந்த வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் வேலைக்கு போனால் தானே உங்களுக்கு வருமானமே கிடைக்கும். வேலையே இல்லை அப்படிங்கும்போது எப்படி வருமானம் கிடைக்கும்? ஸோ வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் எந்த விதமான விஷயமும் நடக்காமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டைமில் வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். வருமானம் வந்துருச்சு அப்படின்னாலே குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு போக முடியும். அது இல்லாமல் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிடைக்காம போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்குது. ஏன்னா இந்த நவம்பராக இருக்கட்டும் சரி, டிசம்பராக இருக்கட்டும் சரி, பல பண ஆதாயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்தில் மத நடவடிக்கைகளில் ஆர்வம் இருக்கும். அதிகமாக கோவிலுக்கு போகணும், பரிகாரம் பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலையுமே அது உங்களுக்கு குறையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நல்லபடியாகவே செய்ய முடியும். அதுலேயும் குறிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நாளாக இல்லாத இருக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் குருவோடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து ஒரு சில நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அது என்ன மாதிரினா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொத்து வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது. மறைமுகமாக உங்களுக்கு எவ்வளவு தான் எதிரிகள் இருந்தாலுமே கூட, இல்லை இல்லாமல் இருந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, உருவாகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்களால உங்களை ஜெயிக்கவே முடியவே முடியாது. ஸோ எத்தனை மறைமுக எதிரிகள் ஆனது உருவானாலுமே
குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது. குடும்பம், திருமணம், ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வந்து எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மகிழ்ச்சியாகவே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. தனுசு ராசிக்காரங்கள்ட்ட கேட்டாலே தெரியும் இவ்வளோ காலமாக எப்படி இருந்தாங்க, 2025 அதுவும் நவம்பருக்கு பிறகு வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுக்க குரு பயிற்சியால் மிகப்பெரிய அளவில் நன்மை அடைந்திருக்கக்கூடியவங்கன்னா அது தனுசு ராசிக்காரங்க தான். தனுசு ராசிக்கு குடும்பம், திருமணம், வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே கூட, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே கூட, அதை எல்லாத்தையுமே உங்களால் வந்து எதிர்கொள்ள முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மன தைரியமானது கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் அக்டோபர்ல இருந்தே வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மேலும் இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. உங்களுடைய கைக்கு பணம் வர மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மாற்றத்தை பண்ணியிருப்பீங்க. கடந்த கால உழைப்பு, உங்களுடைய முயற்சி எதுவுமே வந்து வீணாக போகாது. இவ்வளோ காலம் நம்ம பட்ட உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலையும் வந்து நீங்கள் படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒருவேளை வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், வணிகம் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாது, இனிமேட்டுக்கும் எதுவும் கிடையாது. இந்த டிசம்பர்லேயும் உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இந்த நவம்பர்லேயே வந்து நவம்பர் 28ஆம் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்து அவர் வந்து ஆரம்பிச்சிடுவார். அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு ஆரம்பமாகி நடந்தாலுமே கூட குருவுடைய பார்வை வந்து கிடைக்குது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் பெருசாக வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் வந்து பார்வை வந்து கொடுக்கும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும். பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும். பல வழிகளில் நீங்கள் பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவம்பருடைய எண்ட்லேருந்து டிசம்பர்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான நேரம். உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. இதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். மூதாதையருடைய சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய தாத்தா பாட்டி சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் அப்பா அம்மாவோட சொத்துக்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் ஒன்று சொத்து கிடைக்கும், இல்லைன்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் வேலையில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மாறணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக மாறிக்கோங்க இப்பயே. ஏன்னா பின்னாடி வந்து நீங்கள் மாறணும்னு நினச்சாலும் முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தை சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம். காலநிலை நல்லா இருக்கும் பொழுதே நீங்கள் உங்களுடைய தொழிலையும் விரிவுபடுத்திக்கோங்க. ஸோ எப்போவுமே நேரமும் காலமும் கூடி வரும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக நான் வந்து ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு வந்து சேலரியில் இன்க்ரிமெண்ட் வேணும், இப்படி எதிர்பார்த்து காத்திருந்து கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக அந்த நவம்பர் டிசம்பர்லேயே கிடச்சிடும். அதுவும் குறிப்பாக அந்த டிசம்பரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைப்பட்றீங்களோ அது உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்போ அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பரில் தான் அனுபவிச்சிருப்பீங்க. அதுலேயும் பிறக்கக்கூடிய டிசம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ராசியில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ குரு பகவான் உச்சமாகி சனியை பார்க்குறாருங்க. ஸோ குரு பகவானுடைய பார்வை உச்சம் பெற்று சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய ராஜயோகத்தை பார்ப்பீங்க. வீட்டில் சுமூகமான சூழ்நிலையும் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நினைத்த காரியங்கள் ஈடேறும். பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இருந்து நீங்கள் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய வழிகளில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அதுவும் இந்த செப்டம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதுவும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருங்க.
அதுக்காக எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடந்துடும் அப்படின்றதுக்காக அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு இருந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இனி யார் தடுத்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள தடுக்கவே முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வழிகளில் நீங்கள் மாற்றங்களை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக எல்லாத்த விட பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் கையில் காசு பணம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கும். ஸோ பணத்தை நீங்கள் பல வழிகளில் சேமித்து வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்றதுல எண்ணத்தில் உறுதியாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது பணம் எப்போதும் உங்கள் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி கொடுக்கும். அதனால் எல்லாரும் சேமிக்க பழகுங்க. நல்ல வாய்ப்புகள், நல்ல நேரம், நல்ல காலம் கூடி வந்திருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை தரிசனம் செய்கிறது இன்னும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். மறக்காமல் அந்த ஒரு எளிமையான வழிபாட்டையும் முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசினியர்களாகிய நீங்கள் டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களானது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.